நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாளை தினத்துக்கு உண்டான பேங்க் நிஃப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டியில் 56,000 கால் புட்டு இது ரெண்டுக்கு உண்டான ப்ரீமியம் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த லெவலில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் பாருங்கள். இது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் பண்ண வீடியோவில் உள்ள லெவல்ஸு. இதில் வந்து புட் ஆப்ஷன் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். கால் ஆப்ஷன் டவுன் ஆகிட்டு இருக்கு. புட் ஆப்ஷனுக்கு 6ஆம் தேதி 9 ஃபர்ஸ்ட் கண்டிலோட லோ வந்து 750.55. இதுக்கோட டார்கெட் வந்து 1161.25. அதில் வந்து 7ஆம் தேதி சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து மார்க்கெட் வந்து 2257 க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க. நான் கொடுத்த அந்த டார்கெட் வந்து 1161.25. இப்போ அதனுடைய 2 மடங்கு 2322.50. இந்த 1161ஓட 2 மடங்கு இதில் தான் மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. 10ஆம் தேதி 3.25 கண்டலோட ஹை வந்து 2325. இப்போ கிட்டத்தட்ட 1161 பாயிண்ட் அப்படியே இதுலேருந்து 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே 1161 பாயிண்ட் பேங்க் நிஃப்டியில் மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் பண்ண வீடியோவில் உள்ள லெவல்ஸ், ப்ரீமியம் லெவல்ஸு. ப்ரீமியமில் மெயின் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு காட்டுறதுக்காண்டி நான் அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த லெவல்ஸில் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு நீங்கள் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நாளை தினத்துக்கு உண்டான மெயின் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்ப்போம். இதில் மெயின் சப்போர்ட் வந்து 48,176.80. அதுக்கடுத்த சப்போர்ட் பாயிண்ட் சப்போர்ட் 1 வந்து 48,478.30. ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 48,974.30. மெயின் ரெசிஸ்டன்ஸ் வந்து 49,168.80. மார்க்கெட் வந்து தொடர்ந்து சரிவில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி கவனிச்சிங்கன்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சோம்னா 10ஆம் தேதி 9:45 ஒரு பெரிய கேண்டில் வந்து இந்த 2 லெவலையும் பிரேக் பண்ணியிருக்கு. திருப்பியும் மேலே போயிட்டு இந்த லெவல்ஸ்லாம் கட் பண்ணிட்டு 10ஆம் தேதி 2 மணிக்கு ஒரு கேண்டில் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. கடைசி க்ளோசிங் வந்து க்ரீன் கேண்டில். அதனால் மேலே கொஞ்சம் போயிட்டு மேற்கொண்டு சப்போர்ட் 1 பார்த்து தான் மெயினாக வரும். 48,478.30. இல்லைன்னா மார்க்கெட்டு ஆரம்பமே திங்கட்கிழமை காலை வந்து 48,478.30 இந்த ஏரியாவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆகிறது இந்த லெவலில் தான் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கடுத்த மெயின் சப்போர்ட்டு 48,176.80 நோக்கி மார்க்கெட் இறங்கும். ஏன்னா மெயின் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கடுத்த டார்கெட் வந்து மெயின் சப்போர்ட்டாக தான் இருக்கும். சரி நண்பர்களே, இந்த லெவலில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவலில் மார்க்கெட் எப்படி நாளைக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு கவனிங்க. நான் தொடர்ந்து நிஃப்டியில் லெவல்ஸ் இந்த லெவல்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மெயின் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல்ஸு அதனுடைய அக்யூரசி பார்த்தவங்களுக்கு, தொடர்ந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அதனுடைய அக்யூரசி தெரியும். அதே மாதிரி தான் இதுவும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.